தமிழ்ல வந்து சுஜாதாவோட இது ஒன்று சொல்லுவார். தமிழ்ல ஹியூமர் எழுதுறது இருக்குல்ல, அது ரொம்ப இது அது என்ன சொல்லுவார்னா, தமிழுக்கு வந்து அப்படி ஒரு கிஃப்ட் இருக்கு. நீங்க ஹியூமரை ரொம்ப எந்த லாங்குவேஜ்ல இருந்து வேணாலும் அதோடைய ஹியூமரோடைய பர்சன்டேஜ் குறையாம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் தமிழுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படியான குவாலிட்டி இருக்கும்போது தமிழர்களுமே வந்து இல்ல பொதுவா ஹியூமரை மறக்கிறவங்களோ ஆமாமா ஷேட்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குல்ல. இங்கே கிரேசி மோகன் ஹியூமர் இருக்குது, நம்ம பேச வடிவேலு ஹியூமர் இருக்குது. மலையாள இண்டஸ்ட்ரினா ஒரு டைப் ஆஃப் ஹியூமர் இருக்கலாம், அவங்க எக்ஸ்ட்ரானரி ஹியூமர் இருக்கிற இண்டஸ்ட்ரி. கமல் சார் சொல்லியிருப்பாருல்ல, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஹியூமர் இருக்கிற வேற எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். இருக்கலாம். அதனாலதான் அந்த ஸ்டாண்டர்ட்ல பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் கம்மியா இருந்தனால இன்னும் நிறைய மேபி அதோடைய என்ன சொல்றது, அது மிஸ் பண்றது உண்மையா இருக்கலாம். மேபி அது அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்கே ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி நிறைய காமெடி படங்கள், நிறைய தியேட்டர் ஃபுல்லா நிறைய சிரிக்கிற, பயங்கரமா கவலை மறந்து சிரிக்கிற குடும்பஸ்தன் மாதிரியான படங்கள் வர்றதுக்கு எப்படி வச்ச மாதிரி வந்துட்டனா, அதுக்காக நான் வெயிட் பண்றேன். அதான் உண்மையிலுமே அவர் சொல்றது உண்மைதான். இந்த வருஷம் நிறைய லைன் அப்பும் இருக்கு போல.